ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 2 செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஒரே ஒரு பூசணிக்காய் இருந்தால் போதும், நீங்கள் வேண்டிய வரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் மாதத்துக்கான தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி சாயங்காலம் 5-8 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:50 வரைக்கும் இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 2ஆம் தேதி தான் முழு தேய்பிரை அஷ்டமியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு மாதமும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அஷ்டமியை நம்ம தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், கடன் தொல்லை தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவாங்க. அஷ்டமி தீதியில் பெரும்பாலும் இறை வழிபாட்டில் ஈடுபடணும், நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சமீப காலமாக தேய்பிரை அஷ்டமி காலத்தில் கால பைரவருக்கு பூஜைகள் செய்யக்கூடிய வழக்கம் அதிகரிச்சுட்டு வருது. பைரவர் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தான் அவதரித்தார் அப்படிங்கிறதால ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை நம்ம ராகு கால நேரத்தில் வணங்குறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் பைரவருக்கு நம்ம விளக்கேற்றும் போது 5, 9, 11ன்னு சொல்லி ஒற்றைப்படை எண்களில் விளக்கு போடணுமா. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூசணிக்காய் வழிபாடு ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு. எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ரொம்ப எளிதாக வாங்கக்கூடிய வெண் பூசணியை தான் நாம் இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம். அதாவது பூசணிக்காய் தீபம். இதை நீங்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு ராகு கால் நேரத்தில் இந்த தீபத்தை போடலாம். ஒரு பூசணிக்காய் வாங்கி அதை 2ஆக வெட்டி அது உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிடணும். அதுக்கப்புறமா பூசணியோட 2 பக்கமும் குங்குமத்தால் நல்லா பூசி அதோட வாய்ப்பகுதிகளில் சந்தன குங்குமம் போட்டும் வைக்கணும். அதுக்கப்புறமா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பைரவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு முன்னாடி ராகு கால் நேரத்தில் ஏற்றுறது சிறப்பு. ராகு காலம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 2ஆம் தேதி 3:04 வருது. 4 மணிக்குள்ளே அஷ்டமி முடிஞ்சிருது. ஒருவேளை முடிஞ்சால் ஒரு 3:30 மணிக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றிடுங்க. அப்படி இல்லைனா ராகு கால் நேரத்தில் ஏற்ற முடியலன்னா பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் கூட கோயிலுக்கு போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்துருங்க. ராகு காலை நேரத்தில் ஏற்றினா சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏற்ற முடியாத பட்சத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே போயிட்டு கூட இந்த ஒரு பூசணிக்காய் தீபத்தை பைரவருக்காக ஏற்றிட்டு வந்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 தேய்பிரை அஷ்டமி இதே மாதிரி தொடர்ந்து பூசணிக்காய் தீபத்தை பைரவருக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களோட கோரிக்கை நியாயமானதாகவும் உங்களோட பக்தி நேர்மையானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பைரவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். பைரவருக்கு அஷ்டமி தினத்தில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க, செவ்வரளி மலர் வாங்கி கொடுங்க. சில பேர் மிளகு தீபம் போடுவாங்க, தேங்காய் தீபம் போடுவாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். இந்த பூசணிக்காய் தீபத்தை முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.